ஃப்ரெண்ட்ஸோட இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கோட்டைக்கு தான் வந்துருக்குறோம். தஞ்சாவூர் கோயில் அப்படியே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியே உங்களுக்கு தஞ்சாவூர் கோயில் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க என்ஸ்கோட இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். தமிழ்நாட்டிலே மிக பழமையான 1000 வருஷம் பழமையான கோயிலுங்க என்ஸ்கோட. பாருங்க நம்ம தஞ்சாவூர் கோயிலை கட்டினது ராசராச சோழன். இவர் வந்து 1003 ஸ்டார்ட் பண்ணி 1010 முடிச்சுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கட்டிங்கிறாங்க இந்த கோயிலை. அதுவும் இல்லாமல் இந்த கோயில் நீங்கள் நீளம் பார்த்தீங்கன்னா 240 மீட்டர் நீளமும் 120 மீட்டர் அகலமும் தான் சொல்கிறேன் இந்த கோயில். அது இல்லாமல் அதை சுற்றி அந்த கோயில், அந்த கோயிலோட கல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இங்கே பாருங்கள், இதுதான் ஹைலைட்டு. அப்படியே பாருங்கள். இந்த கோயிலை கட்டினாங்களே கூட, இந்த கோயிலை கட்டினது அந்த கல்லெல்லாம் இருக்குதுல்ல, அந்த கல்லெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டினாங்களே கூட. நினச்சி பாருங்களேன், எத்தனை கல்லாக இருக்கும். 7 வருஷத்தில் இவ்வளோ இதுவும் கட்டி முடிக்கணும்னா எப்படி பாருங்கள். 50 கிலோமீட்டருங்க கூட. அந்த கருங்கற்கல்லாம் கேட்குறீங்க, அந்த கருங்கற்கல்லாம் 50 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கொண்டு வந்து கட்டிங்கிறாங்க. போய் பாருங்கள், அந்த வியூவெல்லாம் அப்படியே காட்டுற பாருங்கள் சார். ஏன்னு சொல்ற, இந்த நந்தி சிலை இது பாருங்கள். இந்த சிலை வந்து 3.66 மீட்ரு உயரமாங்க இந்த சிலை ஹைட்டு. இந்த ஹைட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து நம்ம தஞ்சை கோயில் பாருங்கள் சார். இந்த தஞ்சை கோயிலுக்கு கூட இதுதான் மெயினு. அந்த சொன்ன இல்லைங்க நான் வெளியிலேருந்து, அதான் இங்கே மேலே கல்லுக்குது பாருங்கள். அது அது எப்படி சொல்கிறது, அது முழுசாக ஒரே ஒரு கல். அதுவும் இல்லாமல் அது வந்து 81.28 டன் எதுவும் நினைக்கிறேன். ஆமாங்க, அந்த 81 டன் கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் வைக்கிற அந்த புள்ளியில் அதுக்கடுத்தது என்ன டவுட் தான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கூட. இது ஹைட் வந்து 60.96 மீட்டராங்க. சம்திங் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 61 மீட்ரு ஹைட்டு. நீங்கள் பாருங்களேன். அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிக்கோட்டையில் பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி தானியங்கி கிடங்கு தான் நினைக்கிறேன். அது தானியங்கி கிடங்கு என்ன தெரியல, அதே மாதிரி இருக்குதுங்க. நம்ம அங்கே பார்த்தோம்னா சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்தோன்னா நம்ம கோட்டைங்க தஞ்சை கோயில். போய் பார்க்கலாம் இருங்க. நீங்கள் பாருங்க கூட, கிட்டேருந்து பார்த்தா சரியான பிரம்மாண்டமாக இருக்குதுங்க கூட. அப்படியே நம்ம இது கிட்ட வந்தோம் கூட. இங்கே பாருங்கள், எல்லாம் கல்வெட்டு பொறிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம அந்த பழங்கால தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள். இது ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மெயின் சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இந்த நம்ம தஞ்சை கோயிலுக்கு இருந்தீங்க கூட. இது கோயிலே சிவன் கோயில் தானா.
சிவன் கோயில் அங்கே இருந்துச்சு. நான் அதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கனதே சொல்ல மறந்துட்டேன். சிவன் கோயில் வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து அந்த காலத்தில் 1003ஆம் ஆண்டில் கட்டினது இங்கே இந்த கோயில். அதான் முன்னாடி அந்த நந்தி சிலை இருந்துச்சு இல்லைங்க, அது அந்த கல் தான் 3.66 மீட்ரு உயரத்தில் கட்டின்னுக்கிறாங்க. அங்கே நம்ம வந்தோம். ஏன்ஸ் கூட நம்ம கோயிலுக்கு அப்படியே பின்னாடி பார்த்து இல்லைங்க, அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே ஒரு சின்ன கோயில் சொன்னேன் இல்லைங்க. நீங்கள் பாருங்களேன், இதில் என்ன எழுதிங்க பாருங்கள். சிவப்ப நாயக்கரால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதான். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட கோயிலாங்க. சின்ன இது ஒரு கோயில், அது வந்து ஒரே ஒரு கல்லால் செதுக்கின்னுக்கிறாங்களா என்ஸ் கூட. பாருங்களேன் எவ்வளோ பெரிய கோயில் பாருங்களேன் நீங்களே. இவ்வளோ பெரிய கோயில் ஒரே ஒரு கல்லால் செதுக்கின்னுக்கிறாங்க என்ஸோட. இவ்வளோ பெரிய கல் எப்படி எடுத்து வந்திருப்பாங்க, இல்லை இங்கே இருந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனால் வெளியே பார்த்தோம்ல, அது வந்து கோயில் கட்டுறதுக்கு தேவையான எல்லா கல்லும் 50 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் என் ஸ்குவாடு. இந்த கோயிலுக்கு படிக்கட்டுகள். இந்த கோயிலோட பேர் வந்து மல்லப்ப நாயக்கர் மண்டபம். பாருங்கள், இதில் வந்து மராத்திய அரசர்களுடைய ஓவியங்களெல்லாம் அதிகமாக காணப்படுதாங்க. உள்ள கோயில் கருவூலம் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு படிக்கட்டு, இந்த பக்கம் படிக்கட்டு பாருங்க. அப்படியே இதுலேருந்து நம்ம இறங்கி வந்துட்டோம்னா இந்த பக்கம் ஒரு வழிங்க. சேம் இதே மாதிரி அங்கே ஒரு கோயில். இந்த கோயில் எல்லாம் அந்த குதிரைகள் யானைகள்லாம் கிடையாது சொல்லிட்டு அதை அந்த ஷேப்பெல்லாம் அதிகமாக இருக்குமா சிற்பி, அது அந்த இதுலலாம் செதுக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியே இங்கே நம்ம அப்படியே போகலாம். இங்கேருந்து நம்ம அப்படியே வந்தோம்னா முன்னாடி நம்ம தஞ்சை கோயில் இல்லைங்க, பெரிய கோயில். இந்த கோயிலுக்கு இந்த பக்கம் அப்படியே இந்த சைடு சேம் இதே மாதிரி ஒரு சின்ன கோயிலுங்க. எவ்வளோ பெரிய கோயிலுங்கன்னு கூட. அந்த ஒரு கோயிலுக்கு சொன்ன இல்லைங்கன்னு கூட, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சைடில் பார்த்தோன்னா எல்லாம் அந்த லிங்கம் சிலை இல்லைங்க, எல்லாம் லிங்கம் சிலையே வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரில, அது சேதமாயிடுமா என்னன்னு தெரில. நீங்கள் பாருங்கள், டோட்டல் எல்லாம் இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த அது லிங்கம் இல்லைங்க கூட, சிவனுடைய லிங்கம் சிலையே. இந்த பக்கம்லாம் ஓவியங்கள், அந்த கால ஓவியங்களை வரைஞ்சி வச்சுக்கிறாங்க கூட. பாருங்கள், இது லைன் ஃபுல்லாகவே அப்படி தாங்க, லிங்கம் தான் இது. அப்படியே போகலாம், நம்ம அந்த கோயிலாண்ட போகலாங்க. தேன்ஸ் கூட அங்கேருந்து நம்ம அப்படியே பார்த்து அந்த லிங்கம் சிலையெல்லாம் அந்த கல்லெல்லாம் பார்த்து வந்தாச்சுங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு கோயிலுக்குன்னு சொன்னோம்ல, இது வந்து பாருங்கள் இங்கே எழுதி வச்சுக்கிறாங்க. இது 14ஆம் நூற்றாண்டில் பாண்டிய அரசனால் எழுதப்பட்டதாக கல்வெட்டின் மூலம் அறியப்படுகிறது எழுதி வச்சுக்கிறாங்க. நம்ம அந்த ராஜராஜ காலத்தில் வந்து அம்மன் கோயில் கிடையாதான், அதனால இது அம்மன் கோயிலாக என்னன்னு தெரியலைங்க. இது அம்மன் கோயில் 14ஆம் நூற்றாண்டில் அம்மன் கோயிலுக்காக இது 14ஆம் நூற்றாண்டில் எழுதி வச்சுக்கிறாங்க. ராஜராஜ காலத்தில் அம்மனுக்கு என்று தனி கோயில் இல்லை, கிடையாதுன்னு எழுதி வச்சுங்க. இதை அப்படியே படித்து பாருங்கள் கூட. அப்படியே இந்த கோயில் காட்டுறவங்களுக்கு இந்த கோயில் வந்து நம்ம நந்தி சிலை சொன்னாங்க. அந்த நந்தி சிலைக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு கோயில் இருக்கும். இது அம்மன் கோயில் தான் நினைக்கிறேன். பாருங்கள், உள்ளவங்களுக்கு தெரியும், உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் எடுக்கலைங்க உள்ளே போய்.
அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன்ஸ் கூட நம்ம அப்படியே இந்த பக்கம் நம்ம நந்தி மண்டபம் இருக்குது இல்லைங்க, நந்தி மண்டபம் கிட்ட வந்தோன்னா நீங்கள் பாருங்கள் இந்த தூண்கள் இருக்குதுல்ல, இந்த தூண்கள் மட்டும் இந்த மண்டபத்தில் 16 தூண்கள் இருக்குதாங்க. ஒரு லைனில் 4 தூண், 1 2 4 லைன் இருக்குதுங்க மிஸ் கூட. 4னா 14, அப்போதான் 16 தூண்கள் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள் இந்த நந்தி சிலை தாங்க. இந்த நந்தி சிலை வந்து அப்படி மேலே போய் காட்டிடுங்க மிஸ் கூட. நந்தி கல்லுங்க மிஸ் கூட. இந்த சிலைக்கு இது பாருங்கள், நந்தி சிலை அது ஒரே ஒரு கல்லாலான்னு சொன்னால். அதுவும் இல்லாமல் இதோட உயரம் வந்து 3.65 மீட்டர் உயரமாக, நீளம் வந்து 5.95 சம்திங் நினைக்கிறேன், அவ்வளோ நீளமாங்க. அகலம் வந்து 2.95 அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ வருங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ தோராயமாக சொன்னால் அவ்வளோ வருங்க மிஸ் கூட. இவ்வளோ பெருசாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரே ஒரு கல்லால் செஞ்சதாங்க மிஸ் கூட. பாருங்கள் அப்படியே இந்த வியூ காட்டணும் பாருங்கள் மிஸ் கூட. இந்த நந்தி வந்து மிஸ் கூட நீங்கள் அப்படியே இந்த நந்தி ஃபேஸ் இல்லைங்க, அந்த ஃபேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தஞ்சாவூர் கோயில் இருக்குங்க. பாருங்கள் அப்படியே அதுக்கு நேர் அப்படியே இருக்கும் பாருங்கள். இந்த தூண் தாங்க சொன்னேன் மிஸ் கூட. இந்த தூண் 16 தூணாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போய் கோயில் உள்ள போய் பார்க்கலாங்க சார். வீடியோ முடிஞ்சால் எடுக்கிறேன்னு, இல்லைன்னா அப்படியே வெளியே அவுட்ரு வியூ மட்டும் காட்டுறீங்கன்னு சொல்லி. இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த கோயில் வந்து நம்ம அந்த மேலே ஒரு கல்லுக்கு இது பாருங்கள், அந்த கல் தெரியுதாங்க கூட. இந்த கல் 81 டன்னாங்க. 81.96 நினைக்கிறேன். 81 டன்னு அவ்வளோ வெயிட்டாங்க. அவ்வளோ அந்த கல் அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் அவ்வளோ மேலே எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் நினச்சி பாருங்கள். இந்த கோயில் நீங்கள் அப்படியே நீளம் பார்த்தீங்கன்னா, உயரம் இந்த கோயிலோட உயரம் பார்த்தீங்கன்னா 60.96 மீட்டராங்க. அப்படியே நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு சிவன் கோயிலுங்க ஸ்குவாடு. அதான் அதான் மெயினு. இந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு மெயினே இந்த கோயில் தான். இதோட சிறப்பு தான் அதிகமே. பாருங்களேன், ஒரே ஒரு மேலே அந்த கல் பார்த்திங்களா, அந்த கல் இதாங்க இதுதான் என்ட்ரன்ஸு. இதோட வீடியோ எடுக்கல விரும்பலைன்னா உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லைங்க ஸ்குவாடு. அங்கே போர்டு இருக்குது, நம்ம இங்கேருந்து அப்படியே பார்த்துக்கலாம். அப்படியே பாருங்கள், அந்த உள்ளே இருக்கிற லிங்கம் அது காட்டுறீங்க ஸ்குவாடு. ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயிலுக்குள்ளே அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேயே நான் நிப்பாட்டிட்டேன். அங்கேருந்து அப்போ அவ்வளோதாங்க வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இடத்துக்கு போக போகிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. பாய்.